FD மீடியா சேனல் பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே போர்ட்டலில் ஆர்டர் எடுத்து ஓட்டிகிட்ருக்கோம். பட் அந்த லாங் ஆர்டர் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா இல்லையான்ற பற்றி தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த லாங் ஆர்டர்ஸ்லாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த 500 ரூபாய் 600 ரூபாய் ரேஞ்சில் இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிட்டி அவுட்டரில் தான் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நான் போர்ட்டலில் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இந்த 500 ரூபாய் 600 ரூபாய் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி அவுட்டரில் தான் டெலிவரி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட்லி இந்த ஒரகடம், கும்படிப்பூண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம், மறைமலை நகர், இந்த மாதிரி ஏரியாக்களில் தான் அதிகமாக டெலிவரி வரும். இந்த மாதிரி 600 ரூபாய் ரேஞ்சில் வருது, 650 ரூபா ரேஞ்சில் வர ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். நம்ம அதிகமாக லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆர்டர்ஸ் கிடைக்காது. இது போர்ட்டராலேயே ஷோராக சொல்ல முடியாது ரிட்டர்ன் ஆர்டர் இருக்கும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சிட்டிக்குள்ளே வரா மாதிரி தான் இருக்கும். சிட்டிக்குள்ளே வரா மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பெட்ரோலு நம்ம பாக்கெட் மணியை தான் போட்டு நம்ம சம்பாரிச்ச பணத்தை தான் போட்டு பெட்ரோல் போட்டு சிட்டிக்குள்ளே வரா மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த லாங் ட்ராவலிங் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கோம். சரிங்களா நண்பர்களே? இதில் பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபாய் ரேஞ்சில் ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு 15% நம்ம கமிஷன் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? 15% இந்த 500 ரூபாயில் போச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 75 ருபீஸ் நியர்பை போயிடும். ப்ளஸ் நம்ம இந்த 500 ரூபாய் ஆர்டர் எடுக்கிறோன்னா கண்டிப்பாக குடுவாஞ்சேரி இல்லைன்னா மறைமலை நகர் இல்லைன்னா ஒரகடம் அந்த சிட்டி அவுட்டர் ரேஞ்சில் தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போ சிட்டி அவுட்டரில் போயிட்டோம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறதுக்கு எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 80 ரூபாலேருந்து 100 ரூபாய் பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் நியர்பை வந்துடும். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கேருந்து ஆர்டர்ஸ் வராது. நம்ம போகிற டைமிங்கு ப்ளஸ் டெலிவரி கம்ப்ளீட் ஆகிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர டைமிங்கு எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போவோம், அங்கே ரிட்டர்ன் ஆர்டர் எதுவும் வராது. கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த 500 ரூபாயில் 75 ருபீஸ் அந்த ரேஞ்சில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிறது 425 ரூபா தான். அந்த 425 ரூபாயில் நம்ம அப் அண்ட் டவுனு பெட்ரோல் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 150 ரூபான்னு கூட வச்சுப்போமே. எல்லா வண்டி சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா மைலேஜ் வர வண்டி வச்சுருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரேஞ்சில் மைலேஜ் வரா மாதிரி வண்டி வச்சுருப்பீங்க. இந்த 55 ரேஞ்சில் மைலேஜ் வரா மாதிரி வண்டி வச்சுருக்கிறவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 160 ரூபாலேருந்து 170 ரூபா பெட்ரோல் போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ 500 ரூபாய் ஆர்டர் நம்ம டேக் ஓவர் பண்ணிட்டோம் அப்படின்னா 75 ரூபா அவங்க கமிஷன், 425 ரூபா வருது. 425 ரூபாயில் குறைஞ்சபட்சம் ஒரு 170 ரூபா ரேஞ்சில் நம்ம பெட்ரோல் அப் அண்ட் டவுனு போட்டு சிட்டிக்குள்ளே வரோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ப்ராஃபிட்டா பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடையாது. கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடையாது. அதே ஒரு 300 ரூபாய், ஒரு 250 ரூபா, 300 ரூபாய் அந்த ரேஞ்சில் நம்ம ஆர்டர் டேக் ஓவர் பண்ணி சிட்டி நியர்பை சிட்டி சரௌண்டிங்லேயே இல்லை ஒரு 150 ரூபா நியர்பை ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ப்ராஃபிட். இந்த லாங் டிஸ்டன்ஸ் போர்ட்டலில் எடுக்கிறது ப்ராஃபிட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அது நஷ்டம் தான், ப்ராஃபிட்டே கிடையாது. நம்ம இங்கேருந்து போகிறோம் 1 ஹவர் 1.5 மணி நேரம் ட்ராவலிங் டைம் ஆகுது. ப்ளஸ் அங்கே ஆர்டர் எதுவும் வராது. கண்டிப்பாக ஒரு ½ ஹவர் ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரிட்டர்ன் ஆர்டருக்காக கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். ஸோ ஸ்டேயிங் டைமிங் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து ட்ராவலிங் ஒரு 1.5 மணி நேரம் 1 ஹவர்லேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். ப்ளஸ் ஒரு ½ மணி நேரம் ஸ்டே பண்ணுவோம். திரும்பி அங்கேருந்து ஆர்டர் வரலேன்னு மூவ் பண்ணி சிட்டிக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா மதியானம் பொழுது முடிஞ்சிடும். உங்களுக்கு 6 நாள் அதுலேயே முடிஞ்சிடும். கையில் பார்த்தீங்கன்னா வெறும் 300 ரூபா 325 ரூபா ரேஞ்சில் தான் நம்ம கையில் பைசா இருக்கும். இது ப்ராஃபிட்டானு கேட்டிங்கன்னா ஒரு 6 நாள் வேலை பார்த்ததுக்கு 300 ரூபா தான் கையில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போர்ட்டலில் எடுக்கிற லாங் ஆர்டர்ஸ் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது. அதுவே ஷார்ட் ஆர்டர் எடுத்து ஓட்டினோன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் தான். ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு 100 ரூபாயிலேருந்து ஒரு 150 ரூபா ரேஞ்சில் மேக்ஸிமம் ஒரு 200 ரூபாய் ரேஞ்சில் எடுத்து ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக சிட்டி சரௌண்டிங்லேயே தான் சுற்றிட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நியர்பை ஆர்டர் சிட்டி சரௌண்டிங்கில் இருக்கிறனால டக்குன்னு ஆர்டர் கிடச்சிரும். அங்கேருந்து இன்னொரு ரவுண்டு போகலாம். அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ப்ராஃபிட்டு. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடையாது. லாங் டிஸ்டன்ஸ் போர்ட்டரை பொறுத்த வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ஆர்டர் பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் கிடையாது, லாஸ், அதாவது லாபம் கிடையாது, நஷ்டம். சரிங்களா நண்பர்களே? போர்ட்டரை ஓட்டுற நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டரில் லாங் ஆர்டர் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த லாங் ஆர்டர் ஒரு 500 ரூபாய் ரேஞ்சில் அடிக்குது, நம்மளுக்கு 500 ரூபாய் ஆர்டர் கிடைக்குது, அந்த மைண்ட் செட் பண்ணாதீங்க. இங்கேருந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் ப்ளஸ் இங்கேருந்து போகிற பெட்ரோல் காஸ்ட், திருப்பி அங்கே ஆர்டர் வராது, அங்கே டைம் வேஸ்ட் ஆகும். திரும்பி அங்கேருந்து நீங்கள் ரிட்டர்ன் சிட்டிக்குள்ளே தான் வரணும். ஸோ அதுக்கான பெட்ரோல் காஸ்ட் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவராலாக உங்களுக்கு அது பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. அது உங்களுக்கு நஷ்டம் அந்த ரேஞ்சில் தான் தெரியும்.
ஸோ நண்பர்களே ப்ளீஸ் இந்த லாங் ஆர்டர் மட்டும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். சிட்டிக்குள்ளேயே வண்டி ஓட்டுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே நீங்கள் வண்டி ஓட்டுற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்களாக இருக்கும். நன்றி, வணக்கம் நண்பர்.